ஹலோ கைஸ், எந்த யூனிவர்சிட்டி வீடியோ போட்டாலுமே சரி அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட்டை பற்றி தான் கமெண்ட் பாக்ஸில் நிறையா பேர் கேட்குறீங்க. ஸோ தனித்தனியாக செப்பரேட்டாக ரிப்ளை பண்ண முடியாதனால தான் ஒரே வீடியோவாக என்ன நடக்குது அப்படின்றத லேட்டஸ்ட் அப்டேட்டாக வீடியோ போடலாம் சொல்கிறதா இந்த வீடியோ வந்து கன்வே பண்ணுறேன். இந்த வீடியோ மூலமாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் ப்ராசஸ் அப்படின்றது கம்ப்ளீட் ஆனது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக அவங்க வேலிடேட் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஸோ அந்த ப்ராசஸும் கம்ப்ளீட்டட் ஆனது. அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வரில் உங்கள் மார்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுற அந்த என்ட்ரி பண்ணுற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தது. அதுவும் கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே என்ட்ரி பண்ணுறத சர்வர் என்ட்ரி பண்ணுறதை பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஃபைனலாக செக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த ப்ராசஸும் கம்ப்ளீட்டட் ஆனது. ஓகேங்களா, எல்லாமே கம்ப்ளீட்டட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா அந்த உங்கள் ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை பார்த்தீங்கன்னா டேட்டா அந்த டாக்குமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. யாருக்குன்னா அந்த ரிசல்ட் செக்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா சிஓஇக்கு, அதாவது கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அதாவது அவங்கள்ட்ட வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட்டட் ஆனது. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் சிஓஇ பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அவர் அப்ரூவல் அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ அந்த டேட்டில் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுங்க சொல்லிட்டீங்கன்னா அப்படின்னா ஸோ அந்த டேட்டில் வந்து ரிசல்ட் சிஓஇ அவங்க நாம்ஸ் அவங்க சொல்கிறத பிரகாரம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் ஒன்ஸ் சிஓஇ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒன்ஸ் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண டேட்டு மட்டும் தான் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அவங்களோட அப்டேட்டுக்காக தான் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறோம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நமக்கு கிடைச்சது. ஸோ அதை இந்த வீடியோ மூலமாக அவங்க கன்வே பண்ணிக்கிறேன். இந்த பிரகாரம் போகிற ப்ராசஸ் படி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து எப்போ பப்ளிஷ் ஆகும் சொல்லி நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக ஃபிக்ஸ் பண்ணி உங்களை சொன்ன டேட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 29 அதாவது இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6 ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்மளுமே உங்கள்கிட்ட வந்து கன்வே பண்ணியிருந்தோம். ஸோ இந்த டேட்டில் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆகலாம். ஓகேங்களா. ஸோ அதனால் ரொம்ப ரிசல்ட் எப்போ வரும் சொல்லி ரொம்ப இந்த 1 வீக்காக ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக அப்படி ரொம்ப கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ஸோ நம்மளும் இதை வந்து டெய்லி வீடியோ போட்டு கன்வே பண்ண முடியாது. ஸோ என்ன ஸ்டேட்டஸ் போயிட்டு இருக்குது இந்த சுச்சுவேஷன் அப்படின்றத வந்து உங்களோட இந்த வீடியோ மூலமாக லாஸ்ட்டாக உங்களுக்கு கன்வே பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.